இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு நல்லா இருப்பேன். ஆண்டவருடைய கிருபை என் மேல இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் தேவனுடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு கர்த்தருடைய தேவரகமான கிருபை உங்கள் வாழ்விலே பொழிந்திருக்கிறது. ஆகவே தாராளமா நம்புங்க. அப்பாவினுடைய கிருபை இன்னைக்கு உங்களை சூப்பரா வச்சுக்கும். அப்பாவினுடைய கிருபை இன்னைக்கு உங்களை சமத்தியா வச்சுக்கும். அப்பாவினுடைய கிருபை உங்களை ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கும். சந்தோஷமா சொல்லுங்க, நான் இன்னைக்கு நல்லா இருப்பேன். என்னுடைய பிரயாணத்துல நான் நல்லா இருப்பேன். என் வாழ்க்கையில நான் நல்லா இருப்பேன். ஆண்டவர் என்னை இன்னைக்கு ரொம்ப நல்லா வச்சுப்பாருன்னு சொல்லுங்க. ஏன்னா அதுதான் உண்மை. நீங்க யோசிக்கலாம், எனக்கு வருங்காலம் தெரியல, எதிர்காலம் தெரியல, எல்லாம் இருண்டு போயிருக்கு, என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் போட்டு நீங்க குழப்பிக்காதீங்க. அப்பா இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. அப்பாவுடைய சத்தத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்கள் இயலாமைகளை பிரதானப்படுத்தாமல் தேவனுடைய இயக்கக்கூடிய, உங்களை செயல்பட வைக்கக்கூடிய அவருடைய வார்த்தையை கொஞ்சம் இந்த காலையில காது கொடுத்து கேளுங்க. அப்பா சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்பாவோட வார்த்தையை கேட்டீங்களா? வருங்காலம் எதிர்காலம் தெரியாத ஒரு குருடரை போல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? என்ன பண்ணும் தெரியலங்க. சில சிக்கல்கள்லாம் இருக்கு, அதை எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. சில தேவைகள்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட நெருக்கடியெல்லாம் இருக்கே, என் லைஃப்ல நான் எப்படி வெற்றி பெற முடியும்? பல தடைகள் இருக்கே, இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் சிறந்த ஒரு இடத்துக்கு நான் வர முடியுமா? பல அச்சுறுத்தல்கள், பல பயங்கள், இதையெல்லாம் பார்த்து நீங்க ரொம்ப நொந்து போயிருக்கீங்களா? அப்பா சொல்றாரு, நான் கைவிட மாட்டேன். ஒருவேளை நீ குருடனாகவே இருந்தால், குருடர்கள் என்று சொன்னால் ஏதோ இந்த 2 கண்ணு தெரியாத குருடர்கள் அல்ல. அடுத்த வேலை என்ன செய்யணும்னு தெரியல, இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றது தெரியல, இந்த சவாலை எப்படி சந்திக்கிறது தெரியல, வருங்காலம் எப்படி இருக்கும் தெரியல, எதிர்காலம் இருண்டு போயிருக்கு, எதிர்பார்த்த நன்மைகள், சகாயங்கள், பண வரவுகள் கிடைக்கல, எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கல, எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கல, எதிர்பார்த்த வருமான உயர்வு கிடைக்கல. இனி என்னுடைய லைஃப்ல நான் பெட்டரா இருக்க முடியுமான்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காதீங்க. எதுவுமே தெரியாவிட்டாலும் அப்பாவுடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. அப்பா கைவிட மாட்டார். எதுவும் தெரியாத குருடர்களை போல் நீங்கள் இருந்தாலும் அப்பாவினுடைய கரங்கள் அற்புதமாய் உங்களை நடத்தும். நம்ம சென்னையில நாங்க குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் நியூ ஆவடி ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குங்க. அந்த ரோட்ல போகும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மெயின் சிக்னல் அங்க ஒண்ணு இருக்கு. அந்த சிக்னல்ல டிராவல் பண்ணி போகும்போது எப்படி இருந்தாலும் டிராபிக்ல நின்னு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ என்னை கவர்ந்தது அந்த சிக்னல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட 2 கண்கள் தெரியாத ஒரு குருடர் அங்க இருப்பார். அதிகமா அடிக்கடி நான் அவரை பார்ப்பேன். அவருக்கு 2 கண்ணு தெரியாதுங்க. ஆனா அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாருங்க. ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. நல்ல துடிதுடிப்பா இருப்பாரு, ஆக்டிவா இருப்பாரு. கண்கள் தெரியல, ஆனா நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நல்ல ஷர்ட் அப்படியே நேர்த்தியா போட்டுட்டு இருப்பாரு. பேண்ட் ரொம்ப நேர்த்தியா போட்டுட்டு இருப்பாரு. அவர் கையில ஒரு குச்சி இருக்கும். ஆனா அவர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தர்மம் எடுத்து தான் பிழைக்கிறார். தர்மம் எடுத்து பிழைச்சாலும் அந்த சிக்னல்லையும் அவர் சுத்திட்டு இருந்தாலும் ஆள் பார்க்கறதுக்கு நல்லா சுறுசுறுப்பா இருப்பாரு, ஆக்டிவா இருப்பாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இன்னொருத்தர் இருப்பாரு பாருங்க. அவர் கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் போவாரு. கையில ஒரு குச்சி சில இடத்துல வச்சுட்டு தானாவே அப்படி வருவாரு, தர்மம் எடுப்பாரு. ஆனா நான் அவரை அடிக்கடி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்வில் நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம், 2 கண்ணு இல்ல, ஆனா அவர் ஒரு நாளும் அவருடைய முகத்துல வந்து ஒரு வலியோ, ஒரு வருத்தமோ, ஒரு சோகமோ இல்ல.
கொஞ்சம் தலை குனிஞ்ச மாதிரி கூட சில நேரத்துல இருப்பாரு, இல்ல தலை நிமிர்ந்த மாதிரி கூட சில நேரத்துல இருப்பாரு. ஆனா முகத்துல ஏதோ ஒரு 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 புன்னகை கொஞ்சம் அவருடைய முகத்துல தழுவுனது போல் இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பாரு, ஆக்டிவா இருப்பாரு. நாளை தினத்தை குறித்து கவலைகள் அவர்கிட்ட இருக்கிறதையே பார்க்க முடியாது. தர்மம் எடுப்பாரு, கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போவாரு, இல்லைன்னா கம்முன்னு பேசாம போயிட்டே இருப்பாரு. அப்ப நான் யோசிச்சேன், கர்த்தருடைய பிள்ளைகளே யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தை கேட்கக்கூடிய அன்பான சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, எழுத்தின்படியே 2 கண்கள் தெரியாத, எழுத்தின்படியே உலகம் இருளாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், எதிர்காலம் தெரியாத, வாழ்க்கையினுடைய நிறங்கள் தெரியாத, வாழ்க்கையில் நாம் கண்களால் ரசிக்கக்கூடிய எதையும் பார்க்காத ஒரு மனுஷன் அவ்வளவு சுறுசுறுப்பா, ஆக்டிவா, டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு தர்மம் எடுத்து பிழைச்சாலும் நல்ல சுறுசுறுப்பா அவர் என்ன செய்யணுமோ அந்தந்த நாள்ல சிறப்பா அவருடைய உழைப்பை போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவரே ஜம்முன்னு இருக்காரு பார்க்கிறதுக்கு. அப்ப யோசித்து பாருங்க, கண்ணு தெரியாத, வாழ்க்கை இருண்டு போன அவரே ஜம்முன்னு வாழும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு 2 கண்ணு நல்லா தெரியுது, கை கால் ஆண்டவர் நல்லா கொடுத்திருக்கிறார், நல்ல ஞான அறிவு புத்தியை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். 2 கண்கள் தெரியாத, வாழ்க்கை இருண்டு போன ஒரு நபராலேயே இந்த உலகத்துல சிறப்பா ஜம்முன்னு வாழ முடியும்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா வாழ முடியும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல, எதிர்காலம் தெரியல, ரொம்ப இருட்டா இருக்கு, இதெல்லாம் போட்டு குழப்பமே நீங்க அடையாதீங்க. அப்பா சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு வழி காட்டுவேன், இருளானதை நான் வெளிச்சமா நான் மாத்துவேன், நான் உன்னை கையே விட மாட்டேன். உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே ரெடியா இருக்கிறாரு. நடக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களை உயர்த்துறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க உயர வருவதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களை பறக்க வைப்பதற்கு, உங்களை அற்புதமான உயரங்களில் அழைத்து கொண்டு செல்வதற்கு, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமான மேன்மைகள் பெற்ற ஒரு வாழ்வில் உங்களை வைப்பதற்கு ஆண்டவர் இந்த நாள்ல ஆயத்தமா வந்திருக்கிறாரு. அவரோடு நடக்க, அவர் சொல்படி செய்ய, உங்கள் காரிய கடமைகளை நேர்த்தியாய் நடப்பிப்பதற்கு நீங்க இன்னைக்கு ஆயத்தமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். அடுத்த அடுத்த அபாரமான ஆசீர்வாதங்களையும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஆச்சரியமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே எதிர்மறையான சூழ்நிலைகளை கண்டு முடங்கி விடாமல், சோர்ந்து போகாமல், கவலை கொள்ளாமல், உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை இன்னைக்கு பெஸ்டா செய்யுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை கையே விட மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவருடைய பேரன்பின் பிரசன்னம் உங்களோடு கூடவே இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையின்படி முன்னோக்கி செல்லுங்கள். பாதை காட்ட அவர் ஆயத்தம், வழி நடத்த அவர் ஆயத்தம், உங்களுக்காக எதை வேணும்னாலும் செய்து முடிக்க அவர் ஆயத்தம். நம்பிக்கையோடு கர்த்தர் கைவிடாமல் எனக்கு வழி காட்டுவார் என்று செய்ய வேண்டிய காரிய கடமைகளை தரமா செய்யுங்க. ஜம்முன்னு நீங்க இன்னைக்கு வாழ போறீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கும் பிறந்த நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் என் அழகேசன், பிரதர் டி கார்த்திக், சிஸ்டர் ஆர் மேரி, அதுபோலவே அன்பு மகள் வின்சிகா, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய தம்பதியாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். ஒரு அற்புதமான நாள், ஒரு அருமையான விடியல், ஒரு ஆசீர்வாதமான ஒரு தினத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இந்த நாளிலும் கூட வருங்காலம் எனக்கு எப்படி இருக்க போது தெரியல, எதிர்காலம் ஒண்ணுமே புரியல, எப்படி முன்னெடுத்து காரியத்தை செயல்படுத்துவது எனக்கு புரியலன்னு சொல்லி உடைய பிள்ளைகள் குழப்பமான ஒரு மனநிலையில் இருப்பார்களே, ஆனால் நீர் முகமுகமாய் தொட்டு முடிய பிள்ளைகளோடு ஆழமாய் பலப்படுத்தி பேசுவீராக. குருடர்களை அறியாத வழியில் நடத்தக்கூடிய அற்புதத்தின் தேவன் நீர் அல்லவா? நீர் நடத்துவீர், நீர் கைவிடாதிருப்பீர். இருளான சூழ்நிலைகள், கோணலான நிலைவரங்கள் இருக்குமேயானால் அதை நீர் மாற பண்ணுவீர் என்ற நம்பிக்கையோடு பிள்ளைகள் இந்த நாளிலே ஜெயத்தோடு வெற்றியோடு காரியங்களை செயல்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தாமே இந்த நாளிலே விசேஷமான கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே,
அதுபோலவே இந்த வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தேவரீருடைய சிநேக கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து இந்த விசேஷமான நாட்களுக்குரிய, ஆண்டுகளுக்குரிய விலையேற பெற்றமுடைய ஆசீர்வாதங்களை நீர் உமது பிள்ளைகள் வாழ்விலே வர்ஷிக்க செய்து, வாழ்நாளெல்லாம் உமது பேரன்பான பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவரகமான கிருபைகளை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக வருஷிக்க பண்ணும்படிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல சிநேக பிரியமுள்ள கரத்திலும் உமது பிள்ளைகளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.